ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்த டாபிக் பற்றி பேசவே கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பொண்ணோட அம்மாவை நம்ம நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஒரு பொண்ணுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. அதுவும் டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, பொதுவாக பார்க்க போனால் பொண்ணுங்களுக்கே சேஃப் இல்லாத நாடாக தான் நம்ம நாடு இப்போ மாறிட்டுருக்கு. 2012 ஒரு கேஸ் நடந்தது, நிர்பயா. ஸோ அவங்களோட கேஸை இப்போ தான் குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்து முடித்தாங்க. அடுத்து ஒரு பெரிய இது நடந்திருக்கு. பொண்ணை எவ்வளோலாம் கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒருத்தர் மட்டும் பண்ணலைங்கிறது நல்லாவே தெரியுது. நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது என் சிஸ்டர்ஸை நாங்களாம் சொல்லுவோம், நம்மலாம் ரொம்ப லக்கின்னு. அந்த காலத்தில் ராஜாக்கள் இல்லை, அந்த காலத்தில் நம்ம தாத்தா அவங்களே 2 பொண்டாட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இப்போலாம் நம்ம லக்கி, ஒருவனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லாம் நல்லா இருக்குது. நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷன்லாம் ரொம்ப லக்கியான ஜென்ரேஷன் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எந்த காலத்துலேயும் மென் இஸ் ஆல்வேஸ் மென் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. நான் எல்லா மென்னையும் இங்கே நான் சொல்லலை. நிறைய அப்பாக்கள் இருக்காங்க, நிறைய அண்ணன்மார்கள் இருக்காங்க, நிறைய நல்லவங்களும் இதில் இருக்காங்க. நான் குறிப்பிட்டு சொல்கிறது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஒரு டாக்டர் 36 மணி நேரம் வேலை பார்த்துட்டு தன்னோட ரூம், அவங்க எப்பயுமே ரெஸ்ட் எடுக்கிற ரூமாக தான் அது இருக்கும், அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நைட் அன்னைக்கு நடந்தது பெரும் கொடுமை. நிஜமாக அவங்க காலை உடச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்கள் பொண்ணாக இருந்தால் அப்படி பண்ணியிருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அப்படி பண்ணியிருப்பீங்களா? அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ எதிர்பார்த்து அவங்கள டாக்டர் படிக்க வச்சுருப்பாங்க. அவங்க எவ்வளோ ஆசை, அவங்க எவ்வளோ கனவுகளோடு ஒரு டாக்டருக்கு படித்து யூஜி முடித்து பிஜி முடித்து எம்எஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை போய் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே, அவங்க பேரண்ட்ஸ் மனசு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளையை பெற்ற பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது தெரியும் எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த கேஸில் நீங்கள் இன்னும் சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒருத்தரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவரையும் இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, மனநலம் பாதிக்கப்பட்டவரை எதுக்கு சிவிக் வாலண்டியராக நீங்கள் எதுக்கு அவரை எடுத்தீங்க? அதுவும் போலீஸில். ஏன் போலீஸில் நீங்கள் அவர் ஜாயின் பண்ணும்போதே அவர் மனநல சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கணுமே, அதெல்லாம் நீங்கள் ஏன் வாங்கலை? ஒருத்தர் தான் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒருத்தர் போனது மட்டும் எப்படி உங்களுக்கு சிசிடிவி கேமராவில் உங்களுக்கு தெரிஞ்சது? மற்றவங்க போயிட்டு வரதெல்லாம் உங்களுக்கு அந்த சிசிடிவி கேமராவில் தெரியலை, அப்படி தானே? யாரை நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்க எங்களுக்கும் புரியலை. ஸோ அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கலாம் யாருன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. நான் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவங்க 10 lakhs கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். போன உயிர் திருப்பி வரப்போதா, 10 lakhs கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன உயிர் அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணை நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா? அப்படியே அவங்க எப்படி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாங்களோ அப்படியே அவங்க அந்த பொண்ணை நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா? 10 lakhs கொடுக்குறதுக்கு அவனை கண்டுபிடிச்சி யார் யாரெல்லாம் இந்த கேங் ரேப்பில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிற உச்சக்கட்ட தண்டனை தான் அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு. ஒன்றும் இல்லை, அவனை கண்டுபிடிச்சி நம்ம நாட்டு சட்டத்திட்டத்தின்படி அவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துல அவன் வெளியே திருப்பி அதை தான் பண்ண போகிறான். திருப்பி அந்த காலேஜ்குள்ளே அதுதான் நடக்க போகுது. இது மாதிரி ரோட்டில் ஓட விட்டு சுடுங்களேன் தப்பு பண்ணுறவனை, அதுவும் பொண்ணுங்களுக்கு எதிராக தப்பு பண்ணுறவனை. நம்ம எந்த மாதிரி நாட்டில் வளர்ந்துருக்கோம் தெரியுமா? பெண்கள் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது அவன் கையை அல்ல தலையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம். ஏன் அவன் தலையை வெட்ட மாட்டேங்கிறீங்க? பொண்ணு மேலே கை வச்சுருக்கான், இதை மட்டும் வயலன்ஸு அது இதுன்னு சொல்கிறீங்க. அவன் பண்ணது எவ்வளோ பெரிய வயலன்ஸ் தெரியுமா? ஒரு பொண்ணோட உயிர் உங்களுக்கு அவ்வளோ இதுவா? அந்த பொண்ணை அவன் செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணி எத்தனை பேர், அதுவும் அந்த பொண்ணுக்காண்டி, இறந்து போன பொண்ணுக்காண்டி மட்டும் நான் இப்போ வாய்ஸ் கொடுக்கல. என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்காண்டியுமே, ஏன் பொண்ணுக்காண்டி, எனக்காக, என்னை சுற்றி இருக்கிற என்னோடய சகோதரிகளுக்காக, எல்லாத்துக்காண்டியும் தான் நான் இப்போ நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் இந்த டாபிக் பற்றி. செஞ்சு இந்த கேங் ரேப்பில் ஈடுபட்ட யாரையுமே காப்பாற்றாதீங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பாக மரண தண்டனையை விட கொடுமையாக இருக்கணும். எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். மரண தண்டனையை விட கொடுமையான தண்டனையை அவனுக்கு கொடுக்கணும். கல்ஃப் கண்ட்ரீஸில் கொடுக்கறத விட மோசமான தண்டனையை அவனுங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஒரு 32 இயர்ஸ், அந்த பொண்ணு 32 இயர்ஸ் நினைக்கிறேன், 32 இயர்ஸ் 31 இயர்ஸ் ஓல்டான பொண்ணோட பெல்விக் போனை அவங்க உடச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கண்ணில் இருந்த ரத்தம், மூக்கில் இருந்த ரத்தம், காதில் இருந்த ரத்தம், வாயில் இருந்த ரத்தம். அவங்க பேரண்ட்ஸ் எப்படி துடிதுச்சிருப்பாங்க, எப்படி அந்த பொண்ணை வளர்த்துருப்பாங்க, எப்படி துடிதுச்சிருப்பாங்க.
சஞ்சய் ராயோட அம்மா என்னோட பையன் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவே அவனை வந்துட்டு முதல்ல கொலை பண்ணியிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காது. ராயை மட்டும் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னும் இதில் நிறையா பேர் இருக்காங்க. அத்தனை பேர்த்தையும் வந்துட்டு கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். உங்களால் தண்டனை கொடுக்க முடியாதா? ரோட்டில் விடுங்க, மக்கள் பார்த்துக்குவாங்க அவங்கள. நீங்கள் ஏன் யார் இந்த கேங் ரேப்பில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வெளியே கொடுங்க. 10 நாள் ஆச்சு. நீங்கள் அந்த சஞ்சய் ராயை தூக்கி போட்டு மிதித்தாலே வந்துட்டு அவன் உண்மையெல்லாம் சொல்ல போகிறான். புரியல, நீங்கள் யாரை காப்பாற்றுறீங்க? ஏன் இதை அப்படியே மூடி வச்சுருக்கீங்க? மற்ற கேஸ் மாதிரி எதையும் மூடிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சே ஆகணும். அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கிறது நாட்டில் உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் நீதி கிடைக்கிற மாதிரி. கொடுமையை பண்ணவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தமிழ் புரியுமா எனக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு இதை டிரான்ஸ்லேட் கூட நீங்கள் பண்ணி கேளுங்க. உங்கள் பொண்ணுக்கு நாளைக்கு இதே ஒரு நிலமை வந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்படி அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கீங்களே, நாளைக்கு உங்கள் பொண்ணுங்களுக்கும் இந்த நிலமை வந்தால் என்ன பண்ணுவீங்க? வரக்கூடாது, எந்த பொண்ணுக்குமே இந்த நிலமை வரக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் உங்கள் பொண்ணு அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அந்த பேரண்ட்ஸுக்கும் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் யோசித்து பார்க்காம ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கீங்கல்ல. ஆனால் நீங்களே உங்களை தற்கொலை பண்ணிட்டு செத்துருங்க. இல்லை, உங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை வந்துட்டு அவ்வளோ கொடுமையானதாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அவ்வளோ கொடுமையாக அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் மாட்டவே இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அனுபவிக்க தான் போகிறீங்க. தெரிஞ்சிருக்கு, இந்த இப்படி நடந்திருக்கிறத வந்துட்டு வெளியில் தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்துட்டு அந்த பொண்ணுக்காண்டி நாங்கள் நிறையா பேர் வந்துட்டு வாய்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இன்னும் தெரியாத சகோதரிகள் வந்துட்டு நிறையா பேர் டெய்லி இந்த மாதிரி கொடுமை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி நீங்கள் கொடுக்க போகிற தண்டனையில் இனிமேல் ஒவ்வொருத்தனும் பொண்ணு பக்கம் போகிறதுக்கே வந்துட்டு யோசிக்கணும். பொண்ணுங்களை தப்பாக பார்க்குறதுக்கே யோசிக்கணும். நீங்கள் எங்களை என்ன சொல்கிறது, ஒரு சக மனுஷியாக பார்த்தா கூட போதும். நீங்கள் வேறு எதுவாக வந்துட்டு எங்களை பார்க்கவே வேணாம். ஒரு சக மனுஷங்களா, நாங்களும் ஒரு ஜீவன் தானே, நாங்களும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மட்டும் போதும். பொண்ணுங்களை வந்துட்டு அது பண்ணாத இது பண்ணாதன்னு சொல்லி வளர்க்குறதுக்கு பதிலாக பசங்களையும் சொல்லி வளர்த்தே ஆகணும். பொண்ணுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பொண்ணுங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும், எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளர்த்தே ஆகணும். இதுக்கு மேலே வர ஜென்ரேஷனாவது இந்த மாதிரி மோசமான பழக்க வழக்கங்கள்லாம் வந்துட்டு இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பொண்ணுங்க பசங்களுக்குள்ளே இப்போ எங்கள் ஜென்ரேஷன்லேயே வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் வந்துட்டு இருந்தது. அதிலேயே வந்துட்டு பாதி இப்படி கொடூரமான பேரும் வந்துட்டு இருக்காங்க. இனி வர ஜென்ரேஷனாவது நல்ல ஜென்ரேஷனாக வந்துட்டு இருக்கணும். இனிமேல் அவங்கள மாதிரி யாருக்குமே வந்துட்டு இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கடவுளை ப்ரே பண்ணுறது தவிர வேறு வழி தெரியல. அந்த பொண்ணு எப்படி துடிச்சு இறந்துச்சோ அதே மாதிரி அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க எல்லாருமே அதே மாதிரி கொடுமை, அதை விட கொடுமையில் வந்துட்டு அவங்க இறந்தே ஆகணும். கண்டிப்பாக அவங்க இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே வந்துட்டு எந்த இதுவும் கிடையாது. அந்த வாழ வேண்டிய பொண்ணே போயிடுச்சு. இவங்கெல்லாம் இதுக்கு வாழ்ந்து என்ன பண்ண போகிறாங்க? வந்துட்டு இதில் சரியாக இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சிபிஐக்கு வந்துட்டு இந்த கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்துட்டு யாரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சிசிடிவியெல்லாம் உடைச்சிட்டாங்க. அதெல்லாம் யார் பார்த்தாங்க? அவங்கள பிடிச்சி வந்துட்டு நீங்கள் விசாரிச்சிருக்கலாம். அதுவும் வந்துட்டு பண்ணலை. உடனே வந்துட்டு அந்த காலேஜ் பிரின்சிபல் அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க சூசைட்னு ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்களே, எப்படிங்க அதை சூசைட்னு வந்துட்டு ஒத்துக்க முடியும்? அந்த காலேஜில் ஏற்கனவே வந்துட்டு நிறைய இது மாதிரி மிஸ்ட்ரியான கேசஸ் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். முதல்ல அந்த காலேஜ் பிரின்சிபலை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் அவரை விசாரிக்கிறதுக்கு பதிலாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க. அவர் தான் மெயின் கிரிமினலாகவே அதில் வந்துட்டு இருப்பார், இன்வால்வ் ஆகி இருப்பார். இந்த இது முடிஞ்சதுமே வந்துட்டு அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னதுமே வந்துட்டு அவர் வேலையை ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு சொன்ன ரீசன் வந்துட்டு என்னோடய பொண்ணாக அந்த பொண்ணை நினச்சி வந்துட்டு நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணாக அவர் நினச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு நீதி வேணும்னு நேரம் வந்துட்டு அவரே போய் நின்றுப்பார். வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருக்க மாட்டார். கண்டிப்பாக தெரியலங்க நம்ம எதை நோக்கி போகிறோம், எதுக்காண்டி வந்துட்டு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. சுதந்திரம் அப்படின்றது வந்துட்டு எல்லாமே ஆண்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்குது. பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சுதந்திரம் கிடையாது. வீட்லேயும் வந்துட்டு எங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வளர்க்குறாங்க. இப்போ தான் தெரியுது அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதெல்லாம் வந்துட்டு கரெக்டு தான். ஏன்னா நாட்டில் அப்படி நடக்கும்போது வீட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இது கிடையாது. ஆனால் பொண்ணுங்களுக்கும் சுதந்திரம் வேணும். வெளியில் வந்துட்டு கண்டிப்பாக எங்களாலையும் வந்துட்டு நடமாட முடியணும். இந்த கேஸில் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு சீக்கிரமாக வந்துட்டு ஒரு நீதி கிடைச்சே ஆகணும். குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வந்துட்டு வாங்கி கொடுத்தே ஆகணும்.